இந்த ஜும்மாவுடைய தினத்திலே பேசப்படக்கூடிய உரைகளை கேட்டு நாம் பயனடைவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் நாம் கேட்டு பயனடைவதற்காக அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய உரையாக இருந்தாலும், மற்ற மார்க்க சம்பந்தமான முறையாக இருந்தாலும், மார்க்க பிரச்சாரங்களாக இருந்தாலும், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? இந்த மார்க்க சொற்பொழிவுகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பள்ளிவாசலுக்கு உள்ளே நிகழ்த்தப்படக்கூடிய சொற்பொழிவுகளாக இருந்தாலும், தர்பியாக்களாக இருந்தாலும், குரான் வகுப்புகள், நபிமொழி வகுப்புகளாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு வெளியே நிகழ்த்தப்படக்கூடிய திருமுனை பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், இனிய மார்க்கம், எளிய மார்க்கம் போன்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் கேட்கக்கூடிய நாம் இந்த உரைகளிலிருந்து, இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகளிலிருந்து நாம் ஏதாவது படிப்பினையை, பாடத்தை பெற்றிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மூமினுடைய, ஒரு இறை நம்பிக்கையினுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்தினுடைய செய்திகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. போற போக்கிலே கேட்டுக்கொண்டு போகக்கூடியதாக, சடங்கு சம்பிரதாயமாக, கடமைக்கு கேட்கக்கூடிய விஷயமாக மார்க்கத்தினுடைய செய்திகள் இருக்கக்கூடாது. அவை நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதா இருக்க வேண்டும். ஒரு அறிவுரை இந்த மார்க்க பிரச்சாரங்களிலே சொல்லப்பட்டால் அந்த அறிவுரையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமல்படுத்த வேண்டும். அதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறிப்பிடும் பொழுது, ஒதக்கிர், நபியை நீங்கள் அறிவுரை கூறுவீராக, இன்ன ஸிக்ர தன்ஃபவுல் மூமினீன், அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறிப்பிடுகிறான், நீங்க மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, மார்க்கத்தினுடைய செய்திகளை எத்தி வைங்க, அது மூமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இன்ன ஃபீ ஸாலிகல்லதி ஸிக்ர லிமன் கான லஹு கல்புன், இந்த குர்ஆன், இந்த திருமறையின் வாயிலாக அறிவுரை இருக்கிறது. அது யாருடைய உள்ளம் இருக்கிறதோ, யாரிடத்திலே உள்ளம் இருக்கிறதோ, நல்ல எண்ணம் இருக்கிறதோ, அவர்களுக்கு இது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. அவ் அல்க சம் ஒகுவ செய்யுது, யார் விழிப்புணர்வோடு சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த அறிவுரையிலே, இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளிலே பயன் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகிறான். அப்ப மார்க்கத்தை பற்றிய செய்திகள் ஏதாவது ஒரு இடத்திலே நமக்கு சொல்லப்பட்டால் அதை கேட்டு நாம் பயன்பெறக்கூடியவர்களாக இருந்தால்தான் அது நமக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால், நீங்கள் கேட்கக்கூடிய செய்திகளை உங்கள் வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வாழ்ந்த மக்கள், ஆரம்ப காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்க? இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஐயாமுல் ஜாஹிலியா என்பார்கள், அறியாமை கால சமுதாயம். அந்த மக்கள் இந்த உலகத்திலேயே அவர்களை மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் யாரும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் பொய் பேசுவதா? அவங்கள மாதிரி யாரும் பொய் பேச முடியாது. ஒழுக்கக்கேடான விஷயங்கள் ஈடுபடுவதா? அவங்கள மாதிரி யாரும் கிடையாது. மது போதைகளில் மூழ்கி கிடப்பதா? அவங்கள மாதிரி யாரும் கிடையாது. பெண் சிசுக்களை கொலை செய்வது, உயிருடன் புதைக்கக்கூடிய பழக்கம் வேற போதைகளை விட அங்கு அதிகமாக இருந்தது. இப்ப அந்த அளவிற்கு மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னாக அந்த மக்களுடைய வாழ்க்கை. இப்ப அப்படிப்பட்ட மக்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தினுடைய செய்திகளை எத்தி வைக்கிறாங்க. இந்த செய்திகளை சொல்லும் பொழுது ஒவ்வொரு செய்தியும் அவருடைய உள்ளத்துல ஊடுருவது. அவங்க வெறுமனே பயான கேட்கறது, அறிவுரைகளை கேட்கறது, சும்மா ஏதோ சொல்றாங்க அதை கேட்டுட்டு போவோம் அப்படின்னு கேட்கல. சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு பலனளிக்கக்கூடியதா இருக்கிறதா என்று பார்த்து அதை உடனே நடைமுறைப்படுத்தா இருந்தாங்க. போதைப் பொருள மூழ்கி இருந்தாங்க. மதுவை இஸ்லாம் தடை பண்ணுச்சு. எப்படி தடை பண்ணுச்சுது? உடனே தடை பண்ணல. முதல்ல இந்த மது உங்களுக்கு நன்மையை விட தீமை தான் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுது. ரெண்டாவது என்ன சொல்லிச்சுது? யா யுகல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுக்காரா, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே தொழுகைக்கு வரும் பொழுது போதையில வராதீங்க, மது அருந்திய நிலையில நீங்க தொழுகைக்கு வராதீங்க என்று ரெண்டாவது ஒரு கட்டளை வருது.
அதாவது தொழுகைக்கு வந்தா சிந்தனையோடு இருக்கணும், அல்லாஹ்வை பற்றி எண்ணம் இருக்கணும். எதுவுமே சுயநினைவு இல்லாம போதையை தரக்கூடிய மது அருந்தி கொண்டு நீங்கள் தொழுகைக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையினால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தொழுகைக்கு வரும் பொழுது மது அருந்தாதீர்கள் என்று அடுத்து அல்லாஹ் அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான செய்தி சொல்றான். இப்ப அதை கேட்டோன்னு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, தொழுகைக்கு போகணும், அதனால மதுவை குறைச்சிருவோம், கொஞ்ச நேரம் லேட்டா இரவு நேரத்துல ஏதாவது மது அருந்தலாம், பகல் நேரத்துல அருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி மதுவுடைய அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாங்க. அடுத்தது அல்லாஹ் என்ன பண்றான், ஒரே அடியா மது ஹராம்னு சொல்லிடுறான். மது போதைப் பொருள் உங்களுக்கு ஹராம், அது தடை செய்யப்பட்டது, அதை நெருங்காதீர்கள் என்று ஒரு பெரிய தடையை போடுறான். தடையை போட்ட உடனே அந்த மக்கள் தடை போட்டாங்க, அல்ல தடை போட்டான ரசூல்லா அறிவிப்பு பண்ணிட்டாங்களே, எப்படி நம்ம உடனே விட முடியும் அப்படின்னு நினைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த அறிவிப்பை ஒரு அறிவிப்பாளர் வழியாக அந்த மக்கள்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இப்படி மது ஹராம் என்று இறைவன் வகி வந்துட்டுது, இது அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. எந்த மக்கள்கிட்ட? அங்க மதுவை காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க, அந்த மதுவை அங்க காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் குடிப்பதற்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன பையன், அவரு அந்த மதுவை ஒரு பூஜார தூக்கி பெரியார்களுக்கு ஊத்தி கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க, தூக்கி நிற்கிறாங்க. அது ஒரு ஒரு பெரிய பானையில நாட்டு கழுத வேக வச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? மதுவோட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு. அது போதை அதிகரிக்கும் என்பதற்காக. அப்படி அந்த மக்கள் மதுவுல மூழ்கி கிடக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது ஹராம் என்ற வகி வருது. அறிவிப்பாளர் அங்க சொல்றாரு, இப்படி வகி வந்தாச்சுது, இறைவன் அறிவித்துட்டான், போதையின் பக்கம் நெருங்காதீர்கள், மது ஹராம் தடை செய்யப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் வகியை இறக்கிட்டான், மதுவை சாப்பிடாதீர்கள் என்று அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு. சொன்ன மாத்திரத்துல அபூ தல்ஹா சொல்றாங்க, எல்லாத்தையும் போட்டு உடைங்க, மதுவை தூக்கி கொட்டுங்க, நாட்டுக்கழுதை ஊற வைக்கப்பட்டிருந்த அந்த பானையை தூக்கி கொட்டுங்க, எல்லாம் தடை செய்யப்பட்டது, இப்போது இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க மதுவை தொட மாட்டோம் என்று அந்த இடத்திலேயே அவங்க அந்த மதுவை தடைங்கின்ற அந்த அறிவிப்பாளர் சொன்னோன்னு, அலா இன்னல் ஹம்ர ததுகுர்ரிமத், மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று அந்த அறிவிப்பு வந்த உடனேயே ஒற்றை அறிவிப்பிலேயே அவங்க அந்த மதுவிலிருந்து விலகுறாங்க. 1 மணி நேரம் பயான் பண்ணல, அரை மணி நேரம் பிரச்சாரம் பண்ணல, ஒரே ஒரு அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய செய்தி என்ன, மது ஹராம், மது தடை செய்யப்பட்டு விட்டது, போதை பொருட்கள் பக்கம் நெருங்காதீர்கள் என்ற அந்த அறிவிப்பு வந்த மாத்திரத்துல அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த மக்கள் அந்த செயல்ல இருந்து விலகுறாங்க. அப்ப நம்ம பயான் கேட்கிறோம், மார்க்க பிரச்சாரங்களை கேட்கிறோம், மார்க்க சொற்பொழிவுகளை அறிகிறோம், நிறைய வழிகள் இன்னைக்கு அறிய முடிகிறது. வெறுமனே உரைகள் மாதிரியாக மட்டும் இல்ல, வாட்ஸ்அப்ல பாக்குறோம், செய்திகள் வருது, இமேஜ் போட்டு அனுப்புறாங்க, ஸ்டேட்டஸ் போட்டு அனுப்புறாங்க, பேஸ்புக்ல பாக்குறோம், செய்திகள் படிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம், பல வகைகள்ல இன்றைக்கு மார்க்க விஷயங்கள் நம்ம தெரிய முடிகிறது. அவ்வளவுத்தையும் நம்ம என்ன பண்றோம், கேட்கறதோடு சரி, பார்க்கறதோடு சரி, உரைகள் நிகழ்த்துறது அங்கிருந்து அறியறதோடு சரி, அது ஒரு சடங்கு மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். பயான் சூப்பரா இருக்குது, சூப்பரா பேசினாரு, அடுக்குமொழியில பேசினாரு, ஆக்ரோஷமா பேசினாரு, என்ன மாதிரியான உரை தெரியுமா, எப்படி ஸ்டைலா பேசுறாரு தெரியுமா, என்ன வாதங்கள்லாம் அடிக்கி, இப்படிதான் நம்ம சொல்றோமே தவிர அவர் சொன்ன செய்தியை இந்த செய்தி சொல்லியிருக்கிறாரு, இதை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கணும், புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்றாரு, புகைப்பிடிக்க கூடாது, நம்ம புகைப்பிடிக்கிறது நிப்பாட்டிடணும். அது புகைப்பிடிக்க உடனே எப்படி நிப்பாட்ட முடியும், அது உடனே நிப்பாட்ட கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இப்படின்னு விளக்கம் சொல்றதுதான் நம்ம பார்க்கிறோமே தவிர, சொல்லக்கூடிய செய்தி நம்ம வாழ்க்கையில நம்ம தவறான பாதையில போயிட்டு இருக்கோம்னா அது நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இந்த செய்தியை நம்ம இன்னையிலிருந்து வாழ்க்கையில கடைபிடிக்கணும், இந்த செய்தியை இந்த வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சு இந்த தவறுல இருந்து நம்ம திருத்திக் கொள்ளணும் என்று இந்த மார்க்க பிரச்சாரங்களை, மார்க்க உரைகளை கேட்கும் பொழுது நாம ஒரு சங்கல்பம் எடுக்கணும், ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அந்த பிரச்சாரங்களை கேட்பதன் மூலமாக, மார்க்க சொற்பொழிவுகளை, மார்க்க பயான்களை, எத்தனை ஜும்மாக்கள்லாம் நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டுட்டு வீட்டுல போய் இந்த ஜும்மால இன்னைக்கு இந்த பயான்ல இந்த விஷயத்த சொன்னாங்க, இது நம்ம இவ்வளவு நாள் இதை கடைபிடிக்காம இருந்தோம், இன்னையில இருந்து நம்ம வாழ்க்கையில இந்த விஷயத்த கடைபிடிப்போம், நம்ம என்னைக்காவது ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறோமா, அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் என்று சங்கல்பம் எடுத்திருக்கிறோமா, யோசிச்சு பார்க்கணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் ஒரு சின்ன செய்தி வந்தா கூட மௌத்தாகிறது வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அவுசானி கலீலின் பி சலாசின் லா அதுஹுன்ன ஹத்தா அமூத், என்னுடைய தோழர், என்னுடைய உற்ற நண்பர், ஒரு சாலியான நண்பர் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். என்னுடைய தோழர் எனக்கு 3 விஷயங்களை சொன்னார், 3 விஷயங்களை வலியுறுத்தினார், அந்த விஷயத்தை நான் கேட்டதுக்கு அப்புறம்
நான் மௌத்தாவது வரைக்கும் அதை நான் கடைபிடிக்கணும்னு உறுதிமொழி எடுத்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயங்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா சொல்றாங்க. என்ன விஷயம்? சௌமு சலாத்தி ஐயாம் மின் குல்லி ஷஹர், மாசம் 3 நோன்பு வைங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். கடமையான நோன்பு போக மாசம் 3 நோன்பு வைங்க. சலாத்துல் லுஹா நௌமுன் அலா வித்ர், லுஹா தொழுகையை நிறைவேற்றுங்க. தூங்க போவதற்கு முன்பாக வித்ரு தொழுகையை நிறைவேற்றுங்கள். இப்ப இந்த 3 விஷயம் எது என்ன? மாசம் 3 நோன்பு வைக்கணும், லுஹா தொழுகையை நிறைவேற்றணும், தூங்க போறதுக்கு முன்னாடி வித்ரு தொழுகையை நீங்க நிறைவேற்றணும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்து வாருங்கள் என்று என்னுடைய தோழர் குறிப்பிட்டார். அதை நான் இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். அதை விடுறதா இல்ல மௌத்தாவது வரைக்கும் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று ஒரு விஷயத்தை சொன்னது மாத்திரம் அவங்களுக்கு மனசு என்ன வருது? இதை நம்ம விடக்கூடாது, இது நம்ம மரணிக்கிறது வரைக்கும் அதை நிறைவேற்றணும், கடைபிடிக்கணும் என்ற எண்ணம் வருதா இல்லையா? அப்ப நமக்கு ஒரு மார்க்க சம்பந்தமான செய்தி வந்தா இப்படி ஒரு உறுதிமொழி எடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி, இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி தான். அவங்க மாமின் அப்தின் முஸ்லிமன் யுசல்லி லில்லாஹி குல்ல யௌமின் பிந்தே அஸ்ரத்த ரக்காத்தன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் கடமையான தொழுகையை தவிர உபரியான 12 ரக்காத் தொழுகை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைவேற்றி வந்தால் உங்களுக்கு இல்லா பலல்லாஹு லகு பைத்தன் ஃபில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம அசரு மகரிபுன்னு இப்படி சொல்றோம்ல 5 நேரம் கடமையான தொழுகை, இந்த தொழுகையை தவிர மற்ற உபரியான நஃபில் தொழுகையோ சுன்னத்து தொழுகையோ இதையெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு நீங்க 12 ரக்காத்து நீங்கள் தொழுது டெய்லி விடாம தொழுது வந்தீங்கன்னா, கண்டினியூஸ் ஆட்டு தொடர்ச்சியா தொழுது வந்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு இருக்கிறது, மாளிகை இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதை கேட்டதுல இருந்து நான் ஒரு நாள் கூட அந்த 12 ரக்காத் உபரி தொழுகை தொழாம இருந்தது கிடையாது என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அவங்களுடைய மனைவி இந்த கருத்தை சொல்றாங்க. இப்போ அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு செய்தியை கேட்கிறாங்க, இப்படி வீடு கிடைக்கும் சொர்க்கத்துல, இந்த விஷயத்தை நிறைவேற்றினா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை விடுறதுக்கு அவங்களுக்கு மனமே வரல. இதுல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அதை கேட்ட உடனே அவங்க செய்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செய்தியை அம்பசா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அறிவிக்கிறாரு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கிட்ட இருந்து. அவர் சொல்றாரு, ஃபமா தரக்துஹுன்ன முந்து சம்யிதுஹுன்ன மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னதாக உம்மு ஹபீபா அவர்கள் என்னிடம் சொன்னதை கேட்டதிலிருந்து நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி 12 ரக்காத் உபரி தொழுகை நான் தொழாம இருந்ததே கிடையாது, இதை நான் கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி அதை தாபி சொல்றாரு. அங்க கேட்ட அவரும் சொல்றாரு. அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் அறிவிப்பாளர் சொல்றாரு, அம்ர் இப்னு அவுஸ், அவர் சொல்றாரு, நான் இந்த செய்தியை கேட்டது என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நாள் கூட 12 ரக்காத் நஃபிலான உபரியான தொழுகை தொழாமல் நான் இருந்ததே கிடையாது என்று அந்த அம்ர் இப்னு அவுஸ் சொல்றாரு. அவரிடமிருந்து கேட்ட நூமான் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அவரும் சொல்றாரு, நானும் ஒரு நாள் கூட இந்த அறிவிப்பை கேட்டதிலிருந்து 12 ரக்காத் உபரி தொழுகை தொழாமல் இருந்ததே கிடையாது என்று சொல்றாரு. எப்படிப்பட்ட நடைமுறைப்படுத்தலாம் இந்த மக்கள் இருந்திருக்காங்க பாருங்க. அந்த சமுதாய மக்கள், தாபியங்கள், தபோ தாபியங்கள், அந்த அறிவிப்பாளர் 5 பேரும் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு செய்தி கேட்டதுனால இது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, இதை நடைமுறைப்படுத்தினா சொர்க்கத்துல மாளிகை வீடு கிடைக்கும் என்ற அந்த தகவலை தெரிந்ததுல இருந்து ஒரு நாள் கூட அவங்க வாழ்க்கையில இந்த தொழுகை, இந்த உபரி தொழுகை 12 ரக்காத் தொழாம இருந்ததே கிடையாது என்று அறிவிக்கிறான்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மார்க்க விஷயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை அவர்கள்ட்ட இருந்தது. அந்த மார்க்க விஷயங்களை கிரகித்தால் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதை விடக்கூடாது என்ற அந்த ஆர்வம், அந்த எண்ணம் அவங்கள எவ்வளவு அதிகமா இருந்தது நம்ம விளங்கிக்கணும். நம்ம அதை முதல்ல கிரகிக்கணும். ஒரு பிரச்சாரம், பயான், ஒரு உரைகள் நடக்கும் பொழுது அது நம்ம கவனத்தோடு கேட்கணும். இதுல அது எப்படி இருக்குது, ஸ்டைலா இருக்குதா, அது ஆக்ரோஷமா இருக்குதா, அடுக்குமொழியில இருக்குதா, எப்படிலாம் பிரச்சாரம் பண்ற, எப்படி ஸ்டைலா, இந்த மாதிரிலாம் பார்க்காம அதுல சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதா இருந்தா அதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுடைய அந்த தன்மை இப்படிதான் இருந்தது. இறுதி காலம் வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹை பார்க்கறதுக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னு சொன்னா, அவங்க வீட்டு வேலைகள்லாம் செய்யறாங்க.
வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து அவங்க கையெல்லாம் நல்ல புண்ணாகி காய்ச்சி போயிட்டுது. அந்த வீட்டு வேலைகளை செய்து காய்ச்சி போயிட்டனால அவங்க அதை வீட்டு வேலைகளை செய்ய கஷ்டமா இருக்குது அப்படின்னு தன்னுடைய தந்தையிட்ட முறையிடுறதுக்கு வர்றாங்க. எதுக்கு முறையிட வர்றாங்க? தந்தையிடம் வந்து அடிமைகள் பணியாளர்கள் கொஞ்சம் அதிகமா இருப்பது மாதிரி இவங்களுக்கு கேள்விப்படுறாங்க. இப்ப தன்னுடைய தந்தையிட்ட இதை சொன்னா அவர் நமக்கு ஒரு ஹாத்திம ஒரு பணியாளரை தருவாங்க, அப்ப நம்முடைய வேலைகள் இலகுவா இருக்கும், கஷ்டம் தீரும் என்று தந்தையை பார்க்க வர்றாங்க. தந்தையை பார்க்க வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இல்லை. அப்போ ரசூலுல்லாவுடைய மனைவி ஆயிஷா அவர்கள் இருக்காங்க. ஆயிஷா அவர்கள்ட்ட இந்த தகவலை சொல்றாங்க, இப்படி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு பணியாளரை தாங்க, எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு சிரமமா இருக்குது, என்னுடைய தந்தைகிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வர்றாங்க, தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக இரவு நேரத்துல வர்றாங்க. பார்த்தா அங்க மகனும் மருமகனும் போர்வையெல்லாம் எடுத்துக்கிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ரசூல்லா வந்த உடனே அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு ரசூல்லா சென்டர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, அலா அதுல்லுக்குமா அலா ஹைரி மிம்மா, உங்களுக்கு ஒரு சிறந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சிறந்த விஷயம்? இப்போ சப்பிகா இப்போ சலாசன் ஓ சலாசின், நீங்கள் இரவு தூங்க போறதுக்கு முன்பாக சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்றேங்க. ஓ அஹ்மதா இப்போ சலாசன் ஓ சலாசின், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க. ஓ கப்பிரா அர்பவு சலாசின், அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க. இப்படி சொன்னீங்கன்னு சொன்னா ஃபஹுவ ஹைருல் லக்குமா ஓ ஹாத்திம், உங்களுக்கு அடிமை கிடைத்து அந்த கஷ்டத்திலிருந்து நீங்குவதை விட இது சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க அடிமைக்கு ஆசைப்படுறீங்க, பணியாளருக்கு ஆசைப்படுறீங்க, அதை விட சிறந்தது எது தெரியுமா? இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இதை சொல்லி நீங்க தூங்க சென்றீர்கள் சொன்னால் உங்களுடைய கஷ்டம் எல்லாம் போயிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு தகவல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த தன்னுடைய அந்த அவங்க மகள் அப்படியே அதை ஏற்று கடைசி வரையும் கடைபிடிக்கிறாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி அதை சொல்லாம அவங்க தூங்குனதே கிடையாது. அவங்க மட்டும் இல்ல, அவருடைய கணவர் யாரு, மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபமா தரக்துஹா பகுது, நான் அதை ஒரு காலமும் அதை விட்டதே கிடையாது. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் இந்த சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை இதை சொல்லாம நான் ஒரு நாள் தூங்க போனது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னதுல இருந்து நான் அதை கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவர் இந்த தோழர் வந்து அவருடைய அலி ரலியல்லாஹு அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க வந்து ஒரு நாள் கூட விட்டது இல்லையா அப்படின்னு. ஆமா, நான் ஒரு நாள் விட்டது இல்லை. சிஃபின் யுத்தம்னு ஒண்ணு நடந்தது தெரியுமா? போர்க்களம் இருந்தது. அந்த போர்க்களத்துல இரவு நேரத்துல அன்னைக்கு கூட நீங்க இப்படி சொல்லிட்டு தான் தூங்குனீங்களா? ஒலா லைலத்தன் சிஃபின், சிஃபி இரவுல கூட நீங்க அப்படிதான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா சிஃபின் அந்த போர் யுத்த களத்துல கூட இரவு நேரத்துல நான் இதை சொல்லாம நான் தூங்குனதே கிடையாது என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப எப்படி அதை கடைபிடிக்கிறாங்க பாருங்க. ஒரு விஷயத்தை இது நல்ல விஷயம், இதை செய்து கொண்டு தொடர்ச்சியா செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மறுமையில் பலன் அளிக்கும் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைத்த உடனே அதை இறுதி வரை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப அந்த தன்மை நம்மள ஒரு நாள் கூட அது விடமாட்டேன். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குற மாதிரி அபூ ஹுரைராவா இருந்தாலும், அதே மாதிரி உம்மு ஹபீபா அவர்களா இருந்தாலும், அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிங்கன்னா அதை விடுறதுக்கு மனசே இல்லை. இதை தொடர்ச்சியா செய்யணும், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த செய்திகளை கேட்பதற்கு எவ்வளவு ஆர்வப்படுகிறார்களோ அதே அளவிற்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அவ்வளவு ஆர்வப்படக்கூடியவர்களாக அந்த தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இதே தன்மை நமக்கு வரணும். ஒரு விஷயத்தை, பிரச்சாரத்தை, ஒரு பயானை, சொற்பொழிவை கேட்கிறோம்னா அது என்ன சொல்ல போறாங்க, அது சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு தேவைப்படுமா, நம்ம தவறு இந்த செய்திகள் கேட்டு நம்ம ஏதாவது தவறுகள் செய்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் நம்ம அந்த தவறு வந்து விலகிடலாம். இந்த செய்தியை கேட்டு நாம ஏதாவது நன்மையான காரியம் செய்யாமல் விட்டிருந்தோம் என்று சொன்னால் அதை செய்வதற்கு முயற்சி எடுக்கலாம் என்று சொற்பொழிவுகளை அப்படி கவனத்தோடு அது உள்ளச்சத்தோடு கேட்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வாழ்ந்த சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதான காலம். அவர் அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக நிறைய பங்களிப்பு செய்தவர். அந்த ஏழை மக்களாக இருந்த அந்த மக்களுக்கு தங்களுடைய தோட்டத்தை, பைரகா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தையே பரிசாக கொடுத்தாங்க. அதே மாதிரி ஏழைகளெல்லாம் அழைத்து விருந்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உஹது யுத்தத்துல அவங்களுக்கு அரணா நின்று போரிட்ட ஒரு சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் இறுதி காலத்துல ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு, அபூபக்கர் அவர்கள் இறந்த பிறகு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்துல அவங்க ஒரு போர்க்களத்திற்கான ஒரு அறிவிப்பை கேள்விப்படுறாங்க.
உமர் அவர்கள் வந்து ஒரு போர் அறிவிப்பை செய்யறாங்க. அந்த அறிவிப்பு செய்யக்கூடிய காலகட்டத்துல இவங்க ரொம்ப தளர்ந்து போய் வயது முதிர்ந்த காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல போர் அறிவிப்பை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டு, ஜஹிசூனி, நீங்க போர் செல்வதற்கு நானும் வர்றேன், எனக்கு தயாரிப்புகளை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, வாப்பா நீங்க இவ்வளவு வயசான நிலைமையில இருக்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் அவ்வளவு தள்ளாத நிலைமையில இருக்கிறாங்க. நாங்க போருக்கு போறோம் உங்களுக்கு பதிலாட்டு, நீங்க எதுக்கு இப்ப இந்த அவசரப்படுறீங்க? போர்க்களம் வந்து அவ்வளவு கடுமையா இருக்கும். இந்த வயசான காலத்துல நீங்க போருக்கு சென்றீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, வராதீங்க, நாங்க உங்களுக்கு பதிலா போறோம் என்று தன்னுடைய தந்தைக்கு அந்த பிள்ளைகள் சொல்றாங்க. சொன்ன உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் எப்படி வராம இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டியான், இன்ஃபிரு ஹிஃபாஃபன் ஓ சிகாலன் ஓ ஜாஹிது பி அம்வாலிக்கும் ஓ அன்ஃபுசிக்கும் ஃபீ சபீலில்லாஹ். நீங்க சிரமத்துல இருந்தாலோ, நீங்க லேசான நிலையில இருந்தாலோ, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க போர் செய்வதற்கு புறப்படுங்கள். உங்களுடைய செல்வத்தாலும் உயிர்களாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை படித்த பிறகு, தெரிந்த பிறகு போர்க்களத்தில் பங்கு பெறாமல் இருக்க என்னால் எப்படி முடியும் என்று அந்த வயது முதிர்ந்த அந்த சஹாபி வந்து குறிப்பிடுகிறார். அவர் கடைசியில வரமாற்றம் தன்னுடைய பிள்ளைகளுடைய அறிவுரைகள் எல்லாம் கேட்டு போகாம இருக்கல. அந்த வயது முதிர்ந்த நிலையில கூட அந்த போர்க்களத்துக்கு செல்கிறார். அந்த கடல் பயணத்துல மரணிச்சு அந்த ஒரு தீபகற்பத்துல அவர் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு செய்தியை பார்க்க முடியுது. அப்ப அந்த நிலையில கூட ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, திருக்குர்ஆனுடைய ஒரு செய்தி அவங்க அறியுறாங்க, அவங்க ஞாபகத்துக்கு வருது. அது ஞாபகத்துல வந்து அதை கண்டிப்பா நடைமுறைப்படுத்தணும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று, அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு ஆர்வத்தோடு அந்த சஹாபி இருந்திருக்காங்கன்னா, சஹாபாக்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் எந்த சமுதாயம் அவங்களுக்கு நிகராக வர முடியாது என்று நம்ம போடுவதற்கு காரணம் என்னன்னா, மார்க்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவங்களுக்கு வந்துன்னா கூட அதை வந்து அப்படியே உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்திட்டு போகக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. இதை கேட்டோம் போறோம், இதை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. இந்த செய்தி, மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி ஒண்ணு கிடைச்சுன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை உடனே நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறது மட்டும் இல்ல, ஒரு நாள் செய்துட்டு 2 நாள் செய்துட்டு அப்படி விடுறது இல்ல, தொடர்ச்சியா இறுதி காலம் வரைக்கும் அதை நம்ம மரணிக்கும் வரைக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக, அதை நடைமுறைப்படுத்தினவர்களாக சகாபாக்கள், தோழர்கள் இருந்தார்கள். இந்த தன்மை ஒவ்வொரு மூமினுக்கும், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாலும் இருக்க வேண்டிய தன்மை என்று அல்லாஹ்வே திருமறைக்கால நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்மிடம் இந்த பண்பு வர வேண்டும். நம்ம மார்க்க பயான்களை கேட்கிறோம், எத்தனையோ ஜும்மா உரைகளை கேட்கிறோம், அது எவ்வளவு விஷயங்கள் பேசப்படுது, எத்தனையோ அறிவுரைகள் சொல்லப்படுது, எத்தனையோ ஹராம் ஹலால் குறித்த செய்திகள் சொல்லப்படுது, எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று ஆர்வமூட்டப்படுகிறது. அதையெல்லாம் நம்ம கேட்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பள்ளிவாசலை விட்டு வெளியே போனாலோ, ஒரு பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறோம், அங்க சொல்லப்பட்ட செய்திகளை அதுல இருந்து கலைந்து சென்று விட்டாலோ அதோடு நம்ம மறந்து விடுகிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நடைமுறைப்படுத்தக்கூடியவளா நாம இல்லை. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியில் நம்ம ஒவ்வொரு முஸ்லீம் ஈடுபட வேண்டும். அதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவுரையாக சொல்லிக்கொண்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் மார்க்கம் குறித்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டால் அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.